ஊருக்கு வேணும் மைதாக்கா தருவேனா நான் என்ன கேட்டா கடா அதுக்கு தடா பாருப்பா பாருப்பா பைப்புல தண்ணி வரலப்பா ரிப்பேர் பண்ண சொல்லப்பா அடிச்சா தோடு வலிக்குதப்பா கேசப்பா கேசப்பா கோர்ட்டுல வந்து பேசப்பா வக்கீல் ஃபீஸ் யார் தருவா நடப்பது நடக்கட்டுமே அழுகிய தேங்காய் பழகிய மட்டை ட்ரைனேஜ் அடைச்சு தெருவே கப்பு அடடா இதுதான் உன் வீடா நாங்க என்ன கருவாடா மழையின் மீது கூரைக்கு ஆசை கூரை மீது மழை வீழும் ஆசை கூரை நனைந்து வீடும் ஒழுகுது ஒழுகும் தண்ணீர் வீட்டை நிரப்புது போட்டு ஒன்றில் வீட்டில் இருந்தால் டூயட் பாட்டும் பாடிடலாம் குடும்பத்தோடு படகில் ஏறி பூவங்கரைக்கு சென்றிடலாம் வீட்டின் நிலையை பார்த்துவிடு நாட்டின் நிலைமை புரிந்துவிடும் ஒருவன் வீட்டுக்கு முதலாளி அவனுக்கு நாங்க பகையாளி பையை நிரப்பும் பணம் மட்டும் இருக்கு மனசு நிரப்பும் குணம் மட்டும் இல்ல ஒருவன் வீட்டுக்கு முதலாளி அவனுக்கு நாங்க பகையாளி இந்த கத்திரிக்காய்க்குள்ள நாட்டு வெடிகுண்டு வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு உங்க அப்பா. இது உண்மையிலே வெடிக்குமாயா? வெடிக்கும் மாவாவது கிணத்து பாறைய தூள் தூள் ஆக்கிறோம். இந்த ஒன்றரை நான் வீடு என்னதுக்கு ஆகும்? காணாம போயிடும். மொத்தமா காணாம போயிடும். அதுக்கு தான் அந்த ஐடியாவா? இந்த வீட்டை நம்ம சேட்டுக்கு விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ மொத்தமா வீட்டையே தகர்த்திட்டீங்கன்னா அப்புறம் சேட்டு என்ன செங்கலியா வாங்கிட்டு போவான். வெடிகுண்டு இருக்கும் ஆனா வெடிக்காது, போலீஸ் வரும் ஆனா நம்ம பிடிக்காது, சிங்க பிடிச்சு போயிரும். இந்த பைய பல்பீர் கிட்ட கொடுத்து அவன் வீட்டுல வைக்க சொல்லுங்க. நம்ம இன்னொரு பக்கம் போலீஸுக்கு போன் பண்ணி இந்த வீட்டுல வெடிகுண்டு இருக்கிறதா பொருளையை கிளப்பிடுவோம். போலீஸ் வந்தா கண்டிப்பா சிங்கம் மாட்டிக்குவான். ஆனா இதனால மத்தவங்க எப்படி காலி பண்ணுவாங்கன்ற நீ? என்னைக்குமே ஒத்துமையா இருக்கிறவங்கள பிரிச்சாலே பலம் கம்மி தான். ஒருத்தன் தப்பும்பான், ஒருத்தன் சிங்குக்கு சப்போர்ட் பண்ணுவான். இதுலயே அடிச்சுட்டு வெளியே போயிருவானுவ. எப்படி ஐடியா? இந்த வீட்ல யாரோ வெடிகுண்டு வச்சிருக்கதா போன் பண்ணாங்க. ஐயோ, என் கையில இருக்கிறது பாம். சின்னத்தர அங்கிள் குட்டாரு. இங்கதான் எங்கேயோ என் துஷ்மன் ஒன்றிருக்கான். அவனை இந்த பாம் போட்டு கொல்ல போறேன். பல்பீர் 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 அப்படியே சிங்கு கத்திரிக்காய் புடுங்கியா வெடிச்சிட போதியா? ஏமே நலற பைத்தியக்காரத்தனமா? எங்கயாவது கத்திரிக்காய் வெடிக்குமா? யாரோ ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். பஞ்சாப் மேலே ஒரு ஆளை பார்த்தா அவன் நெலவுனா கெட்டவனான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஆனா இது தமிழ்நாட்டில் பழகி பார்த்தா கூட தெரியலையப்பா. என்னயா ஊர்ல மழை வந்தாலும் இங்க தண்ணி இல்லை.
என்ன சார் குழால தண்ணி வருதா? உங்க தண்ணி வரல. நாங்க திறந்தா மட்டும் வருது. நீ வருண பகவானுக்கு வளர்ப்பு மகன், நீ திறந்தீங்கன்னா தண்ணி அப்படியே கொட்டுது. என்ன கிண்டலாயா? சார் சும்மா தமாஷ் சொன்னேன் சார். எங்ககிட்ட தமாஷால வச்சுக்காதீப்பா. எல்லாம் அந்த வீட்டில் ஒரு ஏத்தத்தில் தான் பேசுறீங்க. ஏன்னா அந்த வீட்டு சொந்தக்காரன் நானே இங்கே வந்து அல்லல் படுறேன்ல, எல்லாம் ஒரே கொழுப்பு உங்களுக்கு. அதான் நான் போச்ச வரைச்செல்லாம் எல்லாரும் அப்படியே இந்த வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறீங்க. அப்படி ஜாகிரதை நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. என்னமோ சொல்றீங்க. ஐயோ சார் சார் என்ன சார் பலமா அடிபட்டுச்சா? ஏதோ வழுக்கி விட்டுடுச்சு, அது கால் சுளுக்கிச்சு போலகுது. வாழைப்பழ தோலியை கீழே போட்டிருக்கிறான் எவனோ கருங்கோரங்கு மூதி. சார் என் தோளில் கை போட்டுங்க சார், உங்க ரூம்ல கொண்டு விட்டுறேன். தோளில் கை கட்டுன்னு போகலாம். இந்த காந்திஜி ப்ரேயர் மீட்டிங் போகிற மாதிரி எனக்கு நடக்க தெரியும் முடியா? நம்ம எனக்கு ஒத்தாசிக்கு வந்துட்டானுங்க. இதுக்கு தான் முதல்ல சொன்னேன். எனக்கு தெரியும் முடியா? நீ ஒன்றும் பிடிச்சிக்க வேணாம், நான் நடந்தே வரேன். வாங்க சார். முடியா நீ? வாங்க சார். நான் காட்டேன் உன்ன முடியா? எனக்கு நடக்க தெரியும் முடியா நீ? பரவாயில்ல வாங்க சார். இது வெறும் சுளுக்கு தான்யா, அதுவும் காலில் தான்யா. நீ என்ன வேணுங்க, ரொம்ப உபதிரவமா போச்சு. காலெல்லாம் பிடிக்காத, காலெல்லாம் பிடிக்காத சார். இது எப்படியும் விடக்கூடாது சார். காலையை வெட்டிடலாங்கிறியா? அது இல்லை சார், என்கிட்ட ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன். அட என்ன அதெல்லாம் வேணான்றேன். ஏய் சொல்றத காலு. என்ன என்ன முதலாளி படியில இருந்து வலிக்க விழுந்தீங்களாமே? ஆமையா, எவனோ ஒரு மூதி வாழைப்பழ தோலியை கொண்டு போய் படிக்கட்டில் போட்டிருக்கானியா. இப்படிதான் முதலாளி செய்யறானுவோ எல்லாவனும். திங்க வேண்டியது அங்கங்க போட்டுற வேண்டியது. இதுக்கு தான் நம்ம ஊரையும் சிங்கப்பூர் மாதிரி ஆக்கணும்னு அவன் சொல்லி திரியிறான். முதல்ல செய்யட்டும். அவன் விழும்போது பாத்தியா? பார்த்தனே முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க 2வது படியில இருந்து விழுந்தீங்களா 3வது படியில இருந்து விழுந்தீங்களா? மூதேவி, நான் எந்த படியில இருந்து விழுந்தா உனக்கு நல்லதுன்ற? அதுக்கு இல்ல முதலாளி, ஒத்தப்படையில இருந்து விழுந்தா காயம் ஆறுறதுக்கு மாசக்கணக்கு ஆகும்னு எங்க பாட்டி சொன்னாங்க. உங்க பாட்டி எப்படி செத்தாக? வலிக்கு விழுந்துதா? படியில இருந்தா? வாழ்க்கையிலேயே. சும்மாரியா கதை சொல்லிக்கிட்டீங்க. ஆமா, என்ன அது? இந்த ஆயின்மெண்ட் போட்டா வீக்கம் குறையும் சார். அப்படியா? கொஞ்சம் போட்டு விடு பாப்போம். வலிக்குதியா வலிக்குதியா? சார் ஆஸ்பத்திரி போலாமா? ஏதாவது எலும்பு முறிஞ்சிருதா? அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. எலும்பு முறிவுனா புத்தூர் கொண்டு போனா வையே, உடச்சி சரி பண்ணிடுவானுவா. சொல்லும் போதே கால் வலிக்குது எனக்கு. பார்த்து எவன் முகத்துல காலையில முடிச்சானு தெரியல. பக்கெட்ல தண்ணியை பிடிக்கலான்னு போனா கன்றாவி இது நடந்து போச்சு. சார் ஒரு நிமிஷம் சார். எங்க போறாவ? முதலாளி எங்க முதலாளி சுளுக்கி இருக்கே? காலையே உடச்சிடலான்னு பாக்குறியா? அது சரி, நான் விழும்போது பார்த்தேன்ல, ஏன் ஒத்தாசிக்கு வரல? தம்பி, ஆரம்பத்தில் உங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்த புதுசுல ஓடி ஓடி உழைச்ச. ஆனா என்ன உழைச்சாலும் உங்களுக்கும் உங்க அப்பனுக்கும் நன்னி இருக்கதா எனக்கு தெரியல. அதனால தான் இப்ப எதையுமே நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஏன் பேச மாட்டேன்? நான் விரோதின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அவனுக்கு ஒத்தாசிக்கு வரானுங்க. நீ கையில் இட்டு சம்பளம் வாங்குறவன், நீ பார்த்து கம்முன்னு இருக்கிற. ஆமா, அவனு உங்களை காக்கா பிடிச்சா நீங்க அவங்கள இங்கேயே தங்க விட்டுருவீங்க. அதான் அறிவு கிடத்தனமா பேசாதே. நீ ரோட்ல வந்தா காக்கா வெளியில அவஸ்தப்படுறாயா? நாம அவன் கையில ஒரு சாவி குத்த தரோம், அதுவும் காக்கா பிடிக்கிறதுன்னு அர்த்தமா? என்ன பேசுத நீ? என்ன தம்பி, புயலா அடிச்சிட்டு இருந்த காத்து இப்ப தென்றலா வீசுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, வீட்டுல ஒரு அழகான வக்கீலம்மா, ஒரு உதவாக்கிற அண்ணன், கல்யாணம் ஆகாத நீங்க பஞ்சிய நெருப்பியும் சேர்த்து வைக்கத்தானே நினைப்பான். இருந்தாலும் தம்பி, உங்க அப்பாரு இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வரா? எப்படி பண்ணுவீங்க? இந்த சினிமால வர்ற மாதிரி ஓடிக்கிட்டு போயிருவீங்களா? அத்துமீறி பேசிக்கிட்டா போற நீ. என்ன சின்னதுரை, நீ யாருங்கிற மறந்துடாதரா. அங்க குடியிருக்கிற அத்தனை பயணிகளும் நமக்கு ஜென்ம விரோதிங்க. இறை மேல குறியா இருக்கிற புலி மாதிரி அவங்க மேலேயே குறியா இருந்து சரியான சமயம் பார்த்து ஒரே பாத்திரத்தை கடிச்சு குதறிடும். அது இல்லாம அவங்க பக்கம் பேச ஆரம்பிச்சே நீ வெட்டி பொறி போட்டு வச்சாங்கிறத. அதை எடுத்து உள்ள வையா. சார் குளிக்க தண்ணி கேட்டீங்களே, கிணத்துல இறச்சி கொண்டாந்தேன் சார். இன்னைக்கு பக்கெட்டை வச்சு பிடிச்சான், அடுத்தது ஜாக்கெட்டை வச்சு பிடிப்பான். யோ, உங்க தண்ணி வேணா ஒண்ணு வேணா போகையா? நீங்க ஒத்தாசைக்கு வராங்களா? என்னத்த செய்ய?
அண்ணே பிடிக்கலைன்னா விட்டுற வேண்டியது தானே. ஏன் மேல மேல விழுந்து ஒத்தாசை பண்ற? இல்ல தங்கச்சி, அவர் கஷ்டப்படுறாருன்னு உதவி செய்ய போனேன். ஆமா, கஷ்டம் பொல்லாத கஷ்டம். இந்த வீட்ல நாம படாத கஷ்டமா அவர் படுறாரு. வக்கீலம்மா, என்ன பேசிக்கினே போறீங்க நீங்க? என்ன கஷ்டம் ஒத்தாசை? நான் கேட்டேன் உங்களை ஒத்தாசை. உங்க அண்ணனை கேட்டனா பக்கெட்ல தண்ணியை கொண்டாந்து ஊத்தி என் தலைமையில நான் குளிப்பாட்டி விடான்னு கேட்டனா என்னமோ பேசிக்கினே போறீங்களே ஒத்தாசை. அந்த சர்தார் பையன் என்னடான்னா எனக்கு நல்லது செய்யறேன் காட்டி கொடுக்க மாட்டேன்றான். என்ன நான் அப்படிலாம் வளரலாமா? வட்டிக்கு வட்டி பழிக்கு பழி. எங்க அப்பா அப்படிதான் வளர்த்தா என்ன? நீங்களா போற போக்க பார்த்தா என்ன நல்லவனாவே மாத்திருவீங்க போல இருந்த. இந்த ஒற்றை வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா, இந்த தின்ன வேலை சின்னதோட நம்ம ஸ்டைல வேற தெரிஞ்சுங்க. உங்க அண்ணன் கிட்ட கத்தனத்துக்காக நான் மன்னிப்பு கேட்பேன் மட்டும் எதிர்பார்த்துறாத நீ. ஆமா, ஜாகிரதை. அது மன்னிப்பு கேட்கறதெல்லாம் நம்ம பரம்பரையில கிடையாதுமா, தெரிஞ்சுக்க. ஆமா, மன்னிப்பு கேட்கற பழக்கமே நம்ம கிட்ட கிடையாதுமா. மன்னிப்பெல்லாம் நான் கேட்க மாட்டோமா. மன்னிப்பு நீங்களா வேணா மன்னிச்சுங்க. என்னம்மா அடிப்பட்டப்போ ஒரு கை கொடுத்தா அதுக்காக நான் மனசு எழுதுனா அதான். சார், சின்னதுரை சார். என்ன 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 சார் உடம்பு சரியில்லையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் போல இருக்கு. நான் போய் டாக்டரை கூப்பிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நேற்றே இந்த அடி போட்டுச்சிங்களா, அதில் அதெல்லாம் சரியாக போடுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அது எங்கே சரியாகும்? இப்போ மெட்ராஸ் முழுக்க எல்லாருக்கும் டெங்கு பொங்குன்னு என்னென்னமோ வியாதி எல்லாம் வருதாம். அது வராதவாளுக்கு மெட்ராஸ் ஐ வருதாம். எது? சரி, சென்னை. நான் ஷெல்ஃப்ல 2 மாத்திரை வச்சிருக்கேன், கொண்டு தரேன். சார், என்ன சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரம் ஆகலைங்களா? கோர்ட்டுக்கு கொஞ்சம் லேட்டாகவே போகலாம், தப்பில்லை. மிஸ்டர் சின்னதுரை, நீங்கள் எங்கள் ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் குடுத்தனக்காரராக இருக்கீங்க. குடுத்தனக்காரருக்கு குடுத்தனக்காரங்க உதவி பண்ணுறதுல தப்பே இல்லை. யூனோ, ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு வாரம் இந்த மாமி வீட்டிலேருந்து தான் எனக்கு சாப்பாடே வந்தது. இந்த வசந்த விஹார் மக்களை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல. எல்லா குடுத்தனக்காரங்களும் இப்படி இருந்திருந்தா எங்க அம்மா செத்துருக்க மாட்டாங்களே. எங்க அம்மா செத்துருக்க மாட்டாங்க. சார் சார், நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் சார்? ஏன் இப்படி நர்வஸ் ஆகுறீங்க? தாங்கோ வெந்நீர். இந்த 2 மாத்திரை வெரி எஃபெக்டிவ். தேங்க்யூ, நன்றிங்க. சரியாகும். பயங்கர சூடாக கொடுத்துட்டீங்க. இந்த கீழே நம்ம கணக்கு பிள்ளை இருப்பாருங்க, அவர் போய் பேக்கரிலேருந்து நமக்கு 2 பிரெட் வாங்கி வர சொல்லுங்க. എന്താത് ബ്രെഡ് ചൗക്ക് ചൗക്കിന് പാതിയും പൂഞ്ചക്കാലം വരെ പിടിച്ചു പോയിരിക്കും. ഒരു 10 നിമിഷം റെസ്റ്റ് എടുങ്കോ. ഞാൻ ചുട ചുട മുളക് രസം പണി സാദത്തെ നന്ന ഒഴുമൂണ വെണ്ണയായി മസിച്ച് 4 ഗ്ലാസ് കൊടുക്കറേൻ. അത് കുടിച്ചെങ്കിൽ ജ്വരം വലി എല്ലാം പറന്നു പോകും കേട്ടോ. എന്നാ കൺ കലങ്കരുത്. എന്താ விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு காய்ச்சல் வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா கூட இப்படி தான் சொல்லுவாங்களாம். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா குஷ்புதா வருமானத்தை தேத்துவா. கவலைப்படாதே சகோதரா. என் சாரி அயன் பண்ணியாச்சா? இதோ ஒரு 5 நிமிஷமா ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஆமாம், என்ன காலையிலேயே தத்துவ பாட்டு? என்னம்மா பண்ணுறது, 2-3 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிற நிரந்தரம் இல்லாத பொழப்பு. அந்த அயோக்கிய பையன் சின்னதுரை என்னடானா காலி பண்ண சொல்லி படாத பாடு படுத்துகிறான். ஏமா ஸ்ட்ராங்காக ஒரு கேஸ் போட்டு ஜெயிச்சு தரக்கூடாதா? வெள்ளையப்பா, என்ன இருந்தாலும் சின்னதுரை இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர், அவரை திட்டாத. ஒரு ஹவுஸ் ஓனர் அவரோட ப்ராப்பர்ட்டியை விற்கும்போது டெனன்ஸை காலி பண்ண சொல்லுவாங்க. அவர் பக்கமும் நியாயம் இருக்குது. அப்போ நம்ம பக்கம் நியாயம் இல்லைங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலை, 2 பக்கமும் நியாயம் இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா? சின்னதுரை நினச்சிருந்தா ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சு ராவோட ராவா நம்மளெல்லாம் காலி பண்ண வச்சிருக்கலாம். அவர் ஏன் அதை செய்யலை? அவர் ஒரு வினோதமான கோர்ட்டு தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம கூட வந்து தங்கியிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மனசுலேயும் ஈவு இறக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம்.
ஐயோ நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்கு. நான் படிக்காதவன், இதெல்லாம் நமக்கு எங்கம்மா தெரியுது? குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் பா. கச்சக்கு ஜங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக? இந்த கச்சக்கு ஜங்கு ஒன்றும் பண்ணலையா? இல்லை அங்கிள். நீ எப்போ கச்சக்குவே எப்போ ஜங்குவே எவனுக்கு தெரியும்? என்ன பூச்செண்டோட அலையிற? உங்களுக்கு தான் அங்கிள். ஹாப்பி பர்த்டே வச்சுக்கோங்க. என் பிறந்த நாள்னு உனக்கு எப்படியா தெரியும்? உங்க கணக்கு பிள்ளை தான் சொன்னாரு. அப்படியா? பரவாயில்லையே. அந்த ஆளு கூட என் மேலே இவ்வளவு அபிமானம் இருக்குதா? அது தெரியாது அங்கிள். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நீங்க அவருக்கு 10 ரூபாய் கொடுப்பீங்களா, அதை சொல்லி முன்கூட்டியே என்கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டாரு. கச்சக்க ஜங்கு. அங்கிள் ஒன்றும் இல்லை நீ போ. கணக்கு சின்னதர சார், இந்தாங்க ஹனுமார் கோயில் பிரசாதம். உங்க பிறந்த நாள்னு ஆஞ்சநேயருக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை செஞ்சிருக்கோம். என்ன அது? இன்னைக்கு என் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? మీ కనక పిల్లదా చెప్పారు. మీ பிறந்த நாளன்ட்டு அவருக்கு 100 ரூபாய் கொடுப்பீங்களா, அதை சொல்லிதான் என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனாரு. அட பாவி கணக்கு, நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கும்போது இப்படி கொள்ளையடிக்கிறானே எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி. நான் ஒரு மந்திரியாக இருந்திருந்தா எனக்கு பிஏன்னு சொல்லி எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பான். ஏமி கொள்ளடிச்சு என்ன லாபம், எல்லாம் உள்ளதா இருக்காங்க. பரவாயில்லையே, நாட்டு நடப்பெல்லாம் நல்லா தெரியுது உங்களுக்கு. எட்ல தெரியாம போகும், எங்க பெரியம்மா தான் எல்லாம் சொல்லியிருக்காங்களே. யார் உங்க பெரியம்மா? அம்மா இந்த வம்பே வேணாம், வா போலாம். நேற்று இட்லிக்கு எவ்வளோ செலவாச்சு? 35 ரூபாங்க. எவ்வளோ வாங்கின நீ? 4 இட்லி. 4 இட்லிக்கு 35 ரூபாவா? என்ன வாங்கின நீ? இட்லியா பட்லியா? ஏன் இட்லிக்கு 4 ரூபா தாங்க, ஆனா மிளகா பொடிக்கு 31 ரூபா. மிளகா பொடிக்கு 31 ரூபா? என் காதுல ஏதாவது குத்திருந்தா பாருங்க. இந்தாங்கோ ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்? ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த நாளை எல்லாருமா சேர்ந்து டெனன்ஸ் டேயா கொண்டாடுவோம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுருவோம். நாங்க எல்லாரும் ஒண்ணா சமைச்சு ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். நீங்க அவசியம் வரணும். அது மட்டும் இல்ல, டான்ஸ் போட்டி, பாட்டு போட்டி, மிமிக்ரி எல்லாமே இருக்கு. ஜெயிக்கிறவாளுக்குலாம் நாங்க பிரைஸ் தருவோம். அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும். வீடு தீ பிடிச்சிட்டு இருக்கேன்னு அவன் இங்க வாயிலும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருந்தானா, அவன்கிட்ட போய் ஒருத்தன் பீடிக்கு நெருப்பு கேட்டானா, அந்த கதையா இருக்கு. நீங்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு எப்போ ஒளிவீங்கன்னு இவர் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அவரை போய் உங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க கூப்பிடுறீங்களாக்கும். இது பாருங்க மிஸ்டர், நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மேனேஜர் தான். எதுவா இருந்தாலும் அவர் சொல்லட்டும். நான் சொல்லிடுவார இல்ல அவர் சொல்லிடுவார. நல்ல பாம்பு போட்டா எடுத்து காமிச்சிட மாட்டேன். அது பாருங்க, உங்க ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்க முடியாதுங்க. நீங்க இந்த ஆத்துக்கு கூடி வந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் எங்களை விரோதமாவே நடத்துறேள்? இதை பாருங்கோ, என்ன இருந்தாலும் இது உங்க வீடு தான். நாங்கள்லாம் ஒரு நாள் காலி பண்ணிட்டு போறவாதான். அது வரைக்கும் கொஞ்சம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாமே தான். போயிருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, தவிர போக மாட்டேங்கல. இதை பாருங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்தோஷமான நாள். ஜாதி மத பேதம் எதுவுமே பார்க்காம எல்லாருமா கலந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். நீங்க கண்டிப்பா வரணும். ஹாலில் இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். உங்க ஃபங்க்ஷன்லாம் இந்த ஹாலில் வச்சுக்கிட முடியாது. எங்கேயாவது போய் சீரணி அரங்கத்தில் வச்சுக்கோங்க. இது பாருங்க, உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்லை. முந்திரி கொட்டை. ஆமாம்மா, நான் முந்திரி கொட்டை தான். நான் ஏழை தான். இவர் பணக்காரரு, சின்ன வயசுக்காரரு, இன்னும் கல்யாணம் வேற ஆகல. இவரை வளைச்சி போட்டுக்கிட்டா இந்த வீட்டையே உங்க பேர்ல எழுதி வாங்கிடலாம்ல. அதான் ஆம்பளைய வந்து பேசாம பொட்டச்சிகளை அனுப்பியிருக்கானுவ பொறம்போக்கு பசங்க. என்ன பேச்சு பேசுற நீ? முதலாளி. ஆஹா மகனே, தவறான பாதையில் போகாதப்பா. சுமாருப்பா. எடுத்து உள்ள வையாத. இந்த கணக்கு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க கிட்ட, முக்கியமா பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக்க. நீ மன்னிப்பு கேளியா? மன்னிச்சுக்கோங்கம்மா. என்ன நீங்க சொல்ற ஃபங்க்ஷன்லாம் நான் கலந்துக்க முடியாதுங்க. ஆனா உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்க ஹாலில் நடத்திக்கங்க, பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ். மேல கணக்கு சொல்லியா?
பூ வகைக்கு 20 ரூபாங்க, புஷ்பம் வகைக்கு 30 ரூபாங்க, பிறகு மலர் வகைக்கு 10 ரூபாங்க, ஃப்ளவர் வகைக்கு 25 ரூபாங்க. ஏன்டா மூதேவி, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே. அடிச்சான்